வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள ஒரு கயல்னால் படகு இல்லம், படகு துறைன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி காயல்பட்டினம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கேரளாவில் இது ஒரு காயல்பட்டினம் மாதிரி ஆலப்புழா. நீங்கள் இந்த வெக்கேஷனுக்கு நல்ல ஒரு டூர் போகணுன்னா கேரளாவில் இருக்கிற ஆலப்புழாவை தேர்ந்தெடுங்க. இது போட் ஹவுஸுங்க. அங்கே ஒரு போட்டு போயிட்டுருக்குது பாருங்க. நான் ஒரு போட்டில் போயிட்டுருக்கிறேன். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லாங்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடு. இங்கே பிரதானமே மீன்பிடி தொழில் தான். கேரளாவில் மெயினாக மீன்பிடி தொழில் தான் பிரதானமே. இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீனை அப்படியே ஆற்றுலேருந்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த சிறப்பு இந்த கேரளா மாவட்டத்திலலாம் ஆலப்புழாவில் இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அந்த பக்கமெல்லாம் வீடு, அந்த பக்கம் வீடு குடும்பமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குது. அவங்க இந்த மீன் பிடிச்சி அதுதான் பிரதானமாக தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு அட்ராஸாக இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு போட்டு வந்துருக்குது. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு போட்டு இருக்குது. 2 ஃபேமிலி தங்குற மாதிரி இருக்குது. 6 ஃபேமிலி தங்கணுன்னா மினிமம் 22,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணிக்கலாம். ஒரே ஆள்னால் இது நம்ம கட்ட முடியாட்டியுமே 6 ஃபேமிலி சேர்ந்து ஷேர் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த போட் ஹவுஸில் என்ன சிறப்பம்சம்னா குழந்தைகளுக்கு கேரம் போர்டு விளையாடுறதுக்கு அத்தனை பொருளும் இருக்குது. மொத்தம் 6 ரூமு. 6 ரூமுக்கு ஏசி இருக்குங்க. அதாவது 3 வேளையுமே சமையல் ஃப்ரீ. அதுக்கெல்லாம் சேர்ந்து அந்த 22,000 வாங்குறாங்க. போனோன்னா ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு போய் போட்டு நின்னோடனே ஃப்ரெஷ்ஷாக பெரிய மீன் பொரிச்சு கொடுத்துருவாங்க. உள்ளேயே ஒரு குக்கு, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, ஒரு டிரைவரு, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. சப்ளையர்லாம் சேர்த்து ஹாட் பாட்டு கொடுப்பாங்க. போனோன்னா ஒரு ஜூஸ் கிடைக்கி. அது முடிஞ்சோன்னா ஒரு 1/2 ஹவரில் நம்மளுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிரு. அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபுட்டு எதாவது வேணுன்னா நீங்கள் அங்கே மீனோ சிக்கனோ எடுத்து கொடுக்கலாம். இவங்க 3 வேளையும் வெஜிடேரியன் நான்வெஜ்ஜு 2மே கொடுப்பாங்க. நம்ம நல்ல ஃபேமிலியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் ஆலப்புழா. அவ்வளோ பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் 12 மணிக்கு போட் ஏறிட்டிங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போட்டு சுற்றிட்டே இருக்குது. 6 மணிக்கு ஸ்டே பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு மேலே போட் அலௌடு இல்லை. இது கவர்மெண்ட்டு தான், முழுக்க கவர்மெண்ட்டு தான் நடத்துது. மொத்தத்தில் பார்க்குறக்கு அவரோட அட்டகாசமாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கு போட்டு. குழந்தைகளுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எல்லாமே சேஃப்டி தான். டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க. அவர் டிரைவர் சேஃப்டியாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது. இதுலேயே கேமரா இருக்குது. நீங்கள் எங்கள் போட் எங்கே போகுதுன்னு கவர்மெண்ட்டுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா கேரளா கவர்மெண்ட்டு மிக சிறப்பாக இந்த போட் ஹவுஸை கையாண்டுட்டு வருது. ஆலப்புழாவில் இது ஒரு சிறந்த படகுத்துறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஃபேமிலிக்கு இந்த வெக்கேஷன் ட்ரிப் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆலப்புழாவுக்கு போகலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு உண்மையுமே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இந்த வெக்கேஷனுக்கு. இங்கே வெயிலெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது ஆலப்புழாவில். ஃபுட்டு அதே மாதிரி தான் 3 வேளை ஃப்ரீ. அடிஷ்னல் ஃபுட்டு வேணால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது ஈவினிங் தான் வாங்கி கொடுக்க முடியும். 6 மணிக்கு தான் போய் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம். அங்கேயே பக்கத்தில் கடை நிறையெல்லாம் இருக்குது. ஆலப்புழாவில் இது மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு படகுத்துறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆலப்புழாவில் ஜாலியாக குடும்பத்தோடு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன போட்டு போயிட்டுருக்காங்க. அதில் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு ஜாலியான வீடியோ. நன்றி.